அனைத்து பக்தர்களுக்கும் நமஸ்காரம். யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் சிவபெருமானின் திருவிளையாடல்லாம் பார்த்துன்னு வரோம். அந்த வரிசையில் தனது பக்தைக்காக, தனது பக்தையின் மகனுக்காக மாமனாக வந்து சாட்சி சொல்லியிருக்கார் சிவபெருமான். அப்பேற்பட்ட பாக்யவதி யாரு? எதுக்காக சிவபெருமான் அந்த குழந்தைக்காக தாய் மாமனா வேடம் பூண்டு வந்தார்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? மதுரையில் சுந்தரேசபாத சேகரன் அப்படின்ற மன்னன் வந்து ஆட்சி செய்து வந்தார். அந்த ஊரில் தனபதி என்ற வணிகர் தனது மனைவி சுசீலையுடன் வாழ்ந்து வந்தாங்க. பெரும் செல்வந்தர் இந்த தனபதி. ஆனால் என்ன செல்வம் இருந்தாலும் என்ன அர்த்தம் கிடைக்காது இல்லையா? அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. தன்னோட ஆஸ்தியை பார்த்துக்கிறதுக்கும் தனக்கு கடைசி காலத்துலேயும் இருப்பதற்கும் குழந்தை இல்லையேன்னு அவங்க வந்து மதுரை சொக்கநாதர்கிட்டையும் மீனாட்சிக்கிட்டையும் வேண்டாத நாள் இல்லை. ஆனால் வருடங்கள் ஓடியதை தவிர குழந்தை பிறக்க வழி இல்லை. சரி, என்னதான் பண்ணுறதுன்னு ரெண்டு பேரும் கணவனும் மனைவி யோசித்து ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த தனபதியோட தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்களுக்கும் அந்த குழந்தையும் அண்ணனையும் விட்டால் வேறு ஆள் இல்லை. சரி, நாம் குழந்தை இல்லையன்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட நம்ம தங்கையோட மகனையே நாம் தத்து எடுத்து வளர்க்கலாமேன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க ஒரு மனதான். சரின்னு சொல்லி இந்த சுசீலையின் சம்மதத்தோட தனது தங்கையின் மகனை ஸ்வீகாரம் எடுத்து வளர்த்துன்னு வரார் இந்த வணிகர். ரொம்ப சீரும் சிறப்புமாக குழந்தை வளர்றான். தங்கையும் ரொம்ப அண்ணன் வீட்டில் அண்ணி வீட்டில் அடிக்கடி வந்து குழந்தைய பார்த்துட்டு இருந்துட்டு போகிறான். ஆனால் வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை. இந்த தங்கைக்கிட்ட ஏதாவது சண்டை அண்ணிக்கிட்ட போட்டுக்கிட்டே இருப்பாள். சரின்னு இவரும் கண்டுக்கிறது இல்லை. பெண்கள்னா எப்பவுமே சண்டை வரும், அப்புறம் அவங்க சகஜமாயிடுவாங்கன்னு இவரும் நார்மலாக விட்டுட்டார் எல்லாரும் போல். இதே மாதிரி அடிக்கடி சண்டை வரும்போதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை இந்த பெண் என்ன பண்ணிட்டாருன்னா அண்ணிக்கிட்ட சொல்லி காமிச்சிட்டான். என் குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு ஏது வேற கதி? என் குழந்தையால தானே உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் ஏற்பட போகிற பயனே இருக்குது. என் பையனால தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டான். இதை காதில் வாங்கிண்டே அந்த அண்ணன் வந்துடுறாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாரு. கூட பிறந்த தங்கையே தனக்கு குழந்தை இல்லைன்றதை சுட்டி காட்டுறாளேன்னு மனக்கவலையை ரொம்ப அதிகமாகி கணவனும் மனைவியும் அழுதுண்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறார். இந்த சொத்தால் தானே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் தன் தங்க பையனுக்கே உயில் எழுதி வச்சுட்டு நேராக சொக்கநாதரை வணங்கிட்டு வனவாசம் போயிடுறாங்க. கணவனும் மனைவியும் தங்கச்சிக்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டாரு. சொத்தெல்லாம் தங்கச்சி பையன் பேர்லேயே எழுதி வச்சுட்டு அம்மா நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே என்ன ஆகுது? தனபதியின் தங்கையும் மகனும் இந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனபதியோட மொத்த சொத்தும் இந்த தங்கச்சி பையனுக்கு வந்துடுதுன்றது அவங்களோட உற்றார் உறவினர் பங்காளிங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. உடனே அந்த ஊரில் இருக்க தனபதியோட மொத்த பங்காளியும் இந்த தனபதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த தனபதி தங்கை கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அடாவடியாக கேட்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறா, அழுது பார்க்குறா, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பொய்யா ஒரு உயிரெலாம் தயார் பண்ணி அந்த சொத்தை எல்லாத்தையுமே தடாலடியாக அபகரித்து கொள்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தாயும் மகனும் நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் இந்த தனபதியின் தங்கைக்கு அறிவே எட்டுது. ஆஹா, நம்ம அண்ணனையும் நம்ம அண்ணியையும் எவ்வளோ ஒரு கொடு சொல்லி அவங்கள துன்பப்படுத்தி காயப்படுத்தி அமுச்சிட்டோம் இந்த வீட்டை விட்டே. கடவுள் அதுக்கு நல்ல பரிசை தான் நமக்கு இந்த தண்டனையாக கொடுத்துருக்காரு. நம்ம அண்ணனுக்கு மனசறிஞ்சு நாமளே குழந்தை இல்லைன்றதை சொல்லி காட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழறா. சொக்கநாதர்கிட்ட ஓடி போகிறா. இறைவா, எனக்கு உங்களையும் அன்னையும் விட்டா வேற கதி இல்லை. எங்கள் அண்ணனை நான் பேசுனதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடச்சிடுது. இனிமே ஒரு காலம் நான் இந்த மாதிரி தவறை பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இப்போது என் பையனுக்கும் எனக்கும் நீங்கள் தான் நல்வழி காட்டணும். இவங்க பங்காளிங்க எல்லாரும் வந்து எங்களுடைய மொத்த சொத்தையும் பொய் சொல்லி அபகரிச்சிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கோவில்லையே அழுதுண்டே தூங்கிடுறாங்க. அப்போது கனவுல வந்து சிவபெருமான் சொல்கிறார், நீ நாளைக்கு மன்றத்துக்கு போ, அங்கே போய் சபையெல்லாம் கூட்டு, அந்த இடத்துல வழக்கு தொடு, நான் உனக்காக அந்த இடத்துல வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். அந்த கனவுல அந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, நாளைக்கு
ஈஸ்வரனே நமக்காக வரப்போறார், அதனால நம்ம கவலைப்பட வேணாம், எப்படியா இருந்தாலும் நம்ம சொத்தை நம்மக்கிட்ட பகவான் வாங்கி கொடுத்துருவாருன்ற சந்தோஷத்தோட பொழுது விடிஞ்சதும் அந்த நீதிமன்ற மண்டபத்துக்கு வரா. வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய கோரிக்கையை சபையினர் முன்னாடி சொல்கிறா. ஆனால் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி தாங்கள் தயாரித்த அந்த பொய் சாட்சி பத்திரத்தை எல்லாத்தையும் கொடுத்து நிரூபிக்க பார்க்குறாங்க. ஆனால் இவளால் ஒன்றும் பண்ண முடியல. என்னடா இது, சிவபெருமான் வரேன்னு சொன்னாரே காணோமே அப்படின்னு சொல்லி அழுதுண்டே சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போது இந்த தனபதி இருக்கார் இல்லையா, அவரோட உருவத்திலேயே இந்த குழந்தையோட தாய் மாமனா உருவம் மாறி சிவபெருமான் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறார். இப்போ என்ன சொல்ல போகிறார் தெரியுமா சிவபெருமான் சாட்சியா? அடுத்த பகுதியில் தொடர்ந்து சொல்கிறேன். திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்னு அற்புத பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல இந்த உண்மை சம்பவ கதையை நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இப்போ தங்கைக்காகவும் தங்கை மகனுக்காகவும் தனபதி என்ற வணிகர் வேஷத்துல சிவபெருமான் வரார். அந்த வழக்காடு மன்றத்துல வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. அங்க தனபதியை பார்த்ததும் அத்தனை பேரும் அசந்து போறாங்க. இந்த தங்கைக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி வந்து அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, அண்ணா என்னை மன்னிச்சிடுனா, நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறா. அவரும் சரிமான்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்க மகனை வாரி அள்ளி தூக்கி முத்தமிடுறாரு, கொஞ்சறாரு. இப்போ எல்லாரும் மத்தியிலையும் சொல்றாரு, இந்த சபையில இருக்க அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய மொத்த சொத்தையும் நான் சுய நினைவோட தான் என் தங்கச்சி பையனுக்கு நான் எழுதினேன், என் சொத்தை யாரும் உரிமை கோர முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்னதும் அந்த எதிராளிலாம் இருக்காங்கல்ல, பங்காளிங்கெல்லாம் பொய்யா உயில் எழுதி எடுத்துன்னு வந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க, எங்க தனபதி எப்பயோ காட்டுக்கு போயிட்டான், காட்டுக்கு போன தனபதி எப்படி இப்ப வர முடியும், இதெல்லாம் பொய்யா அவனை மாதிரியே வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான் இந்த ஆளு, இவனை அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமா அந்த உற்றார் உறவினர்கள் பங்காளிகள்லாம் சொல்றாங்க இந்த சொத்து மேல இருக்க ஆசையால. உடனே தனபதிக்கு கோபம் வந்துடுது. ஐயா நீதிபதிகளே, நீங்களே சொல்லுங்க, நான் வந்து இவங்க யார் யாரு, இவங்களுடைய வம்சாவழி என்ன, இவங்க தாத்தா பாட்டன் எல்லாருடைய பேரையும், இவங்க கிட்ட எத்தனை சொத்து இருக்கு, இவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் நான் சொன்னா என்ன உண்மையான தனபதின்னு ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜஸும். சரின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு என்ன யார் ஜாதகமும் தெரியாதவங்களா இருப்பாரு. உடனே அங்கிருந்து அந்த கெட்டவங்களோட மொத்த ஜாதகத்தையும், அவங்க வம்சத்தை பற்றி, பரம்பரையை பற்றி, அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனைகளை பற்றி, நல்லதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போய், ஆமாம் இவன் உண்மையான தனபதி தான், நம்ம வீட்டுக்குள்ளே நடந்த எல்லாத்தையும் இவன் சொல்கிறானே, நம்ம வம்சாவளி பேரெல்லாம் சொல்கிறாளேன்னு சொல்லி எல்லாரும் தலையை தொங்க போட்டுக்கிறாங்க. உடனே எப்படி வந்துடுது ஜட்ஜ்மெண்ட்டும், வந்திருக்கிறது நம்ம தனபதி தான், அப்போது இந்த சொத்து மொத்தமும் இந்த குழந்தைக்கு தான் போகும்னு சொல்லி தனபதியோட தங்கச்சி பையனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம். இதெல்லாம் நடந்துட்டே இருக்க அந்த க்ஷண நேரத்தில் என்ன ஆகுது, அத்தனை பேர் கண் முன்னாடியில இருந்தும் இந்த தனபதியா வந்த சிவபெருமான் அப்படியே காத்துல மறைஞ்சி போயிட்டே இருக்காரு. இதை பார்த்ததும் அத்தனை பேரும் ஷாக்கு. ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் புரியுது, இது வந்து சாட்சி சொல்ல மாமனாக வந்தது நம்முடைய சொக்கநாதர் தான் தெரிஞ்சு அத்தனை பேரும் கோபுரத்தை பார்த்து நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி கையெடுத்து வணங்குறாங்க. இந்த அத்தனை செய்தியும் மதுரையை ஆண்ட மன்னனுக்கு போகுது. உடனே மன்னனும் மகிழ்ச்சியோட சுந்தரேசரை வணங்கி நல்ல ஆட்சி பண்ணின்னு வராரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த திருவிளையாடல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தானே? திக்கற்றவனுக்கு தெய்வம் என்றும் துணை இருப்பார். நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.